Hey guys, welcome to Single Tamil. So, பார்த்தீங்கன்னா லைக் ரீசெண்டாக ஒரு பெரிய அப்டேட் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன். அதில் யார் யாருக்கு எந்த நாளைக்கு எக்ஸாம்ட்டு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2nd April to 9th April லைக் எல்லாருக்கும் என்னென்ன கிளியராக வந்துருந்துச்சு டேட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது லைக் சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸும் கிளாஸ் ஆகுது ஜே எக்ஸாம்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய நியூஸ் வெளியில் வந்துருந்துச்சு நேற்று. லைக் பார்க்கும்போது சிபிஎஸ்சி அண்ட் ஜெய்மெயின் ஓவர்லாப் ஸ்டூடெண்ட் கன்சர்ன்ஸ் ஃப்ரம் சிபிஎஸ்சி என்டிஏ மீட்டிங் ஆன் வெட்னஸ்டே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய அப்டேட் லைக் பெரிய ஒரு நியூஸ் வெளில வந்துருந்துச்சு நேற்று தான். பார்க்கும்போது லைக் நிறைய பேருக்கு இந்த 2nd April 3rd April 4th Aprilலாம் இந்த லாங்குவேஜ் எக்ஸாமு லைக் ரெண்டுமே ஒரே நேரத்தில் எக்ஸாம் கிளாஸ் ஆகுது. நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்கீங்க. ஆனால் நம்ம ஜெய் எக்ஸாமோட டேட் சேஞ்ச் பண்ண முடியுமா, லைக் கிளாஸ் ஆகுதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. லைக் நிறைய பேர் மெசேஜ் டிஎம்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. பார்க்கும்போது நியூஸ்லாம் பெருசாக லைக் இந்தியாவே லைக் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. லைக் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க மெசேஜ் இந்த மாதிரி லைக் மாற்றணும் ஏன்னா 2 எக்ஸாமும் ஒரே நாள் கிளாஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ பெரிய என்டி அப்டேட் அப்கமிங் என்டி அப்டேட் வரும். அப்படி பார்க்கும்போது டேஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. லைக் ஏன்னா நியூஸ் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக லைக் என்டிஏக்கும் மெசேஜ் போயிட்டே இருக்கு, சிபிஎஸ்சிக்கும் போயிட்டே இருக்கு. ஸோ டோட்டலாக சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுவாங்க. லைக் சேஞ்ச் பண்ண லைக் 90% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிளாஸ் ஆச்சா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான காரணம். ஸோ சேஞ்ச் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. நீங்க பயப்படாதீங்க. நிறைய பேர் டிஎம் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா லைக் என்டி அப்டேட் விட்டாங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன அடுத்தடுத்த பண்ணணும் எல்லாமே கிளியரா நான் சொல்றேன். பயப்படாதீங்க. நமக்கு இன்னும் இன்னைக்கு 27th தான். இன்னும் 5-6 நாள் நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜெய் செஷன் டேட்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா லைக் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ட்ராப்பர்ஸ்க்கு கவலையே கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறீங்க பார்த்தீங்களா, சிபிஎஸ்சி போர்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன கிளாஸ் ஆனால் கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நியூஸ் எல்லாமே அதான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்ல. கண்டிப்பாக அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்து வருவாங்க. லைக் என்டிஏ சிபிஎஸ்சி எல்லாமே ஒரு சொல்யூஷன் வரும். நீங்கள் அதை பற்றி யோசிக்காம படிக்கிறவனோட பார்த்துட்டு நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அப்டேட்ஸ் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டே இருக்கேன். கவலைப்படாதீங்க. லைக் இன்னும் 7 days என்னை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகலைன்னா 7 days 6 days தான் இருக்கு. அதுக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆனால் நான் சிபிஎஸ்சி எக்ஸாம்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஜெய்க்கு நான் படிக்க ஆரம்பிக்கணும், 1 வாரம் இருக்கு, பிளான் போட்டு கூட நான் கேட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கும் நாளைக்கு நான் வீடியோ கொண்டு வரேன். கவலைப்படாதீங்க. லைக் என்னென்ன பண்ணுறது, இப்போலேருந்து கொஞ்சம் எப்படி மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு நான் வீடியோ கொண்டு வரேன். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் கண்டிப்பாக சொல்யூஷன் வரும். நான் சேஞ்ச் ஆயிடுச்சான்ட்டு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வந்துட்டு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. படிச்சுட்டு ஓகேவா, கண்டிப்பாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ சிபிஎஸ்சி நல்லா பண்ணுங்க. சிபிஎஸ்சி கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கு, அதுக்கப்புறமா லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டே இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் எக்ஸாம் படிச்சுட்டே வாங்க. ஜெய்க்கும் சைட் பை சைட் படிங்க. கண்டிப்பாக 2த்துலையும் நல்லா மார்க் தேவை. 2 மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இதுதான் கொடுத்துருந்தாங்க வெளியில. இதை பற்றி ஃபுல்லாக நிறைய பேர் டவுட்ஸ் கேட்கறதுனால நான் வந்துட்டு வீடியோவாக போட்டலாம்னு சொல்லிட்டு லைக் டோட்டலாக ஒரு ஜென்ரல் வீடியோ போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் எல்லாமே என்டிஏ கொடுத்தாங்கன்னா அப்டேட்டு, எல்லா அப்டேட்ஸும் டைம்லி கண்டிப்பாக எடுத்து போட்டே இருப்பேன். கவலைப்படாதீங்க. நமக்கு படிக்கிறவள மட்டும்தான். ஓகேவா, நல்லா படிங்க. கண்டிப்பாக டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க. மெயின் திங் காலேஜ் அட்மிஷன் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. காலேஜ் அட்மிஷன்ல சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர்ல லைக் என்ன அட்மிஷன்ஸ் காலேஜ் வேணும்னா கூட எனக்கு டிஎம் பண்ணுங்க. என் டிஎன்பிஎஸ்சியில் டேரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. லைக் காலேஜ் கைடன்ஸ் அட்மிஷன் எல்லாமே. ஸோ எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கும் கைடன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். எல்லா டவுட்ஸும் கமெண்ட்ஸ் கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க. ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.